ஜியோ ஹாட்ஸ்டாருடைய ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைய நாளுடைய 3வது ப்ரோமோ. ஆடியன்ஸ் நிறைய பேருடைய மைண்ட் செட்டு அமித்தனுடைய மைண்ட் செட் மாதிரி தான் இருக்கும். மைண்ட் வாய்ஸ்லேயே நான் சொல்கிறேன், என்னதாயா இங்கே நடக்குது, ஏன் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுனாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு, நான் ஒரு ஒப்பீனியன் எடுத்து வச்சாலும் அதை குறை சொல்கிறாங்க, நான் என்ன தான் பண்ண முடியும் மம்மி, நான் போயிடுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக். இவ்வளோதான் சிம்பிள் டைலாக். ஆனால் இதுக்குள்ளே பாபநாசம் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு காட்சி மனசுக்குள்ளே வந்து நிற்கிதுங்க. எப்படின்னா, இது வரைக்கும் இன்றைய நாள் இந்த வாரம் தொடங்குற வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இங்கே பேசு பொருளாக வினோத் இருந்தார், பார்வதி இருந்தாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் இருந்தாங்க, இவங்கள மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க, அந்த கமருதீன், சபரி இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க, எஃப்ஜே கூட இருந்தார். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ எது எல்லாத்தையும் மறைச்சிட்டு சாண்ட்ராவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சாண்ட்ரா யாரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா, திவ்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசு பொருளாக இவங்க அழுகுறாங்க, இவங்களும் பெரிய ஆர்கியூமெண்ட் வைக்கல, அவங்ககிட்ட டைலாக் கிடையாது, ஆனால் பேசு பொருளாக வந்து நிற்கிற அந்த காட்சிகள் பார்க்குறோம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை சாண்ட்ராவும் பிரஜனும் இணைந்து திவ்யாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நினச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. இது வந்து அடுத்த வார நாமினேஷனில் திவ்யாவும் கானா வினோத்தும் நாமினேஷனில் இருந்து அந்த வாக்குகளை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கண்ணுக்கு நேராக தெரியும். இப்போ பார்வதி வந்து கண்டிப்பாக திவ்யாவை ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் திவ்யா தான் டாப்பில் இருக்காங்க வாக்குகள் அடிப்படை. அன்அஃபிஷியலி அப்படி தான் போய்ட்டுருக்கு. அஃபிஷியலி நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது அங்கே வந்து திவ்யா அண்டு 2வது இடத்துல பார்வதி இருப்பதாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பார்வதியால் திவ்யாவை ஓவர்டேக் பண்ண முடியல. இப்போ திவ்யாவுடைய கிரேடை இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வருது இல்லையா, அப்போ பிரஜன் வந்து ஆக்ரோஷமாக திவ்யா கிட்ட பேசினார்னா என்ன நடக்கும்? திவ்யாவுக்கு இன்னும் மைலேஜ் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இல்லை சாண்ட்ரா பக்கம் திருப்ப போகிறாரு அப்படின்னா, சாண்ட்ரா பக்கம் திருப்ப போகிறாருன்னா அவர் திவ்யாவுக்கு சாதகமாக பேசினா சாண்ட்ரா பக்கம் ஆசிலேஷன் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அடுத்த வாரம் தாங்க பயங்கரமான சம்பவம் இருக்குது. அதுக்கு அடிகோட்டிட்டு போயிட்டுருக்கிற மாதிரி நான் தான் சொல்கிறேன்னே, இது மைண்ட் கேம். நம்ம நிறைய பேருக்கு நம்ம சண்டை நடக்கும், ஆக்ரோஷமாக பேசிப்பாங்க, இவங்க என்ன இந்த வார்த்தையை விட்டாங்க, அவங்க என்ன, நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் மனோதத்துவம் பிரகாரம் உள்ளே போகணுங்க. இப்போ நான்லாம் வந்து இந்த சீசன் 8 சீசனாக ரிவ்யூ பண்ணதுனால இந்த கேமை எனக்கு புரிஞ்சிருக்கு. பல பிக் பாஸ் பல மொழிகளில் பார்த்ததுனால இந்த மாதிரி கேமை நான் பார்த்துருக்கேன். அப்போ இது வந்து பயம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், யாருக்குமே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியவே இல்லை. அப்போ ஒரு புதிர் தாங்க நமக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு இப்போ படமே பார்க்குறோன்னா என்ன கிளைமேக்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு. இப்போ எல்லாருக்குமே இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை ஸ்ட்ரெக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல சாண்ட்ரா. மிரட்டுறாங்கங்க. அடுத்த வாரம் பயங்கர இம்பார்ட்டண்ட் வாரங்க. அடுத்த வாரம் நாமினேஷனில் யார் அதிகப்படியான வாக்கு நமக்கு வந்து இப்போ போட்டிகளே பார்த்தீங்கன்னா யார் யாருக்குள்ளன்னா, கானா வினோத், திவ்யா, பார்வதி, விக்ரம், இவங்களுக்கு தான் நிறைய வாக்குகள் விழுந்துகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து கமருதீனுக்கு வருது. சபரியை எதிர்பார்த்தாங்க, பட் சபரி வந்து அந்தளவு ஜொலிக்கலை. அதனால் அவர் கொஞ்சம் பின்தங்கி தான் வராரு. இதில் சர்ப்ரைஸ் ஃபேக்டராக அரோரா வந்தாங்க இல்லையா கடந்த வாரம். ஆனால் அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாத பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் கேம் தான்.